சுவாமிஜி, இது என்ன குழந்தாய்? என்ன சுற்று நடக்க போதீங்க? இந்த முறை ஒரு வித்தியாசமான அருமையான ஒரு சுற்று. தசாவதாரம் என்றால் என்ன? நீங்க தான் சொல்லணும் சுவாமிஜி. அது கமல் நடித்த திரைப்படம் என்று யாராவது கூறினால் நீங்கள் எலியாக மாறிவிடுவீர்கள். அது உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தில் அநீதி தலைவிரித்து ஆடும் பொழுது அதுக்கு ரிப்பன் கட்டி பூ வைப்பதற்காகவே கடவுள் ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு அவதாரத்தையும் நமது ஜோடிகள் இந்த மேடையில் நடனமாக காட்டப் போகிறார்கள். உண்மையில் எங்கள் ஜோடிகள் படிக்கேடிகள். அதாவது எந்த அவதாரம் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அது நீங்களா சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு விடாம நாங்க லாட் போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது லக்ல அந்த சீட்ல என்ன கிடைக்குதோ அதான். இது ஒரு சில ஜோடிகளுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கலாம், ஒரு சில ஜோடிகளுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனா அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு நாம முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான் ஜட்ஜஸ்னு இருக்காங்க, 2 பேர். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ரவுண்ட்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா ஹையா இருக்கும்னு நாங்க நம்புறோம். Without further ado, let's welcome the very gorgeous Ramya Krishnan. Hello Ramya ma'am, welcome to Dasavataram round. Thank you. Looking gorgeous. ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you so much. சிவா கெட்டப் என்னன்னே புரியல. அது எனக்கும் புரியல மேம், எல்லாம் கடவுள் செயல். இல்ல 2-3 ரவுண்ட்ல அவர் சிவாவா இங்க நின்னாரு, இன்னைக்கு சுவாமிஜியா மாறிட்டாரு. எந்த சுவாமிஜி? அவங்க சும்மா சொல்றாங்க. நீ அவங்க எந்த சுவாமிஜி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு சுவாமிஜி மேடம். இப்பதான் சுவாமியா இருந்தாதான் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்குது. அதனால சுவாமி வேஷம் போடுறது பெட்டரா இருக்குது. இது ஒரு வித்தியாசமான சுற்று, தசாவதாரம். And being a classical dancer, நீங்க இந்த ரவுண்ட்ல what do you expect? It's going to be tough. ஏன்னா யூசுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் த டான்சர்ஸ். இதுல 9 dancers, 10 dancers, 10 dancersக்கு 10 ஆப்ஷன்ஸ். அவ்வளவுதான். they can't choose beyond that. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அவதாரத்தில் அவங்க எவ்வளோ அழகா பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. லெட்ஸ் see. ரம்யா மேம் வந்துட்டாங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறது யாரு பவனா? நீங்க தான் சொல்லுங்க சுவாமிஜி. ஒரு கவிதை எல்லாம் சொன்னீங்களே எனக்காக. ஓ, அந்த கவிதை இப்ப நான் அவுத்து விட்டுட்டா? எஸ், அனைவரும் கவிதை மட்டும்தான். கவிதை மட்டும்தான் மேம். தலப்பாலாம் அவுக்க மாட்டேன். எப்படியா சமாளிக்கணும் இல்லையா? சொன்னதை அந்த கவிதையை கேக்குறீங்களா? குழந்தைக்கு சிரிப்பழகு, குமரிக்கு கன்னத்து குழி அழகு, மனிதனுக்கு புன்னகை அழகு. ஆனால் இவர்கள் புன்னகைத்தால் தான் அந்த புன்னகைக்கே அழகு அழகு அழகு. இவ்வளவு அருமையா அந்த கவிதையை சொல்லிட்டாங்க. உங்களுக்கே எங்களோட அடுத்த ஜட்ஜ் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். So without further ado, let's welcome the very talented dancer, the beautiful actress, the very very scintillating Sneha. Hi Sneha, welcome to Purvika Mobiles Jodi season 5. Thank you so much. ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு காம்ப்ளெக்ஸே வரும் போல இருக்கு. 2 beautiful womenக்கு நடுவுல நான் நின்னுட்டு இருக்கேன். சுவாமிஜியோட வேற. சுவாமிஜி எந்த ஊர்ல இருந்து வராரு? நான் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, மிடில் இந்தியா, ஆல் இந்தியால. கவிதை எப்பல இருந்து கத்துக்கிட்டீங்க சுவாமிஜி? உங்களை பார்த்த உடனே அதுவா படார்னு தோணிருச்சு ஸ்னேகாஜி. உங்க சிரிப்பே போதுமே அந்த கவிதை. Thank you so much. First of all, மேம் முன்னாடி we can't say that beauty பத்தி நம்ம பேசவே முடியாதுன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. சத்தியமா சத்தியமா நானே பார்த்து எனக்கு அவங்க first of all அவங்களுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்காக ஒரு கவிதை ஸ்கிரிப்ட் கொடுங்கப்பா. இவங்களுக்காக ஒரு கவிதையா? கவிதைக்கே எப்படி நான் கவிதை பாடுவேன்? அது என்னால் முடியாது. நன்றி கடவுளே. குருஜி சுவாமிஜி நிர்வாகி தான் கூப்பிட போறேன். சூப்பர் சிவா, எப்படியோ சமாளிச்சிட்டீங்க நீங்க. அது உண்மை. உங்களுக்கு அதை தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான கவிதை சொல்றேன். 2 வார்த்தையில சொல்லுவேன். ரம்யா கிருஷ்ணன். சுவாமிஜி எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது? போய்டவா? அது இவங்கள பாக்கும்போது தானா வருது எல்லாமே. எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. ஐயோ. ஓகே, யூ ஆர் a fabulous dancer, சொல்லவே தேவையில்லை. சோ இந்த தசாவதாரம் ரவுண்டுக்கு நீங்க ஜட்ஜா வந்திருக்கீங்க. முன்னாடி நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் பத்திலாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க?
வெல் எனக்கு ஜோடி சீசன்ஸ் பற்றி நிறைய தெரியும் பிகாஸ் பீன் வாட்சிங் இட், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடுக்கு வந்து ஜட்ஜாக கூப்பிட்டது நானே ஷாக் ஆகிட்டேன். இட்ஸ் வெரி டஃப் ரவுண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் பார்ட்னர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா விஜய் டிவி வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தசாவதாரமே எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து நம்ம கல்ச்சரை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல விஷயம். ஸோ எனக்கே வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா, எனக்கு இருக்கிறது தசாவதாரத்துல ஒரு 4 அவதாரம் கண்டிப்பா தெரியும். பட் மொத்தம் 6 அவதாரம் வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப அதை பத்தி நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லணும் பிகாஸ் வெரி வெரி டஃப் ரவுண்ட். அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ரவுண்ட் தான். கண்டிப்பா உங்க கேலிபர் ஆஃப் டான்சிங்க்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. So we expect to see some amazing judging from the two of you. Thank you so much. Thank you. ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே இந்த சுற்று வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாம இன்ஃபர்டெயின்மெண்ட் ரவுண்டா இருக்க போகுது. சோ தசாவதாரம் ரவுண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்யனா என்ன? மீன். பிரம்மதேவன் வாழ்க்கையில ஒரு காலை ஒரு மாலைக்கு நடுவுல நடக்கிற அந்த டைம் தான் பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரளயம் போது உலகம் அழியும், அதை திருப்பி காப்பாத்தி ரீக்ரியேட் பண்றது தான் அவர் வேலை. அந்த சமயத்துல உலகத்தை ரீக்ரியேட் பண்ணறதுக்கு தேவையான அந்த 4 வேதங்களையும் ஒரு அசுரன் வந்து ஒழிச்சிடுறான். மீன் ரூபம் எடுத்து மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அத அந்த அசுரன் தேர்ந்து காப்பாத்தி திருப்பி நம்ம உலகத்தை காப்பாத்தி கிரியேட் பண்ணதுதான் பிரம்மதேவன். So that is the மத்ஸ்ய அவதாரம். பிரில்லியன்ட். நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அண்ட் இந்த அவதாரத்தை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மேடைக்கு வரப்போற ஜோடி இவங்களுக்கு வந்து ஃபோக் அது கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பிரிச்சு மேஞ்சி கிழிச்சு தம்சம் பண்ணி தூக்கி போட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோடி 2 அழகான பெண்கள் தான் இப்ப இந்த மேடைக்கு வர போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா அண்ட் லீலாவதி. மகான் விஷ்ணு அவதரித்த 10 அவதாரங்களுள் முதலில் இப்பூலோகத்தை ஹைகிரீவ் என்ற அசுரனிடம் பிரம்மனின் படைப்பில் உருவான 4 வேதங்களை காப்பாற்ற பகவான் விஷ்ணுவால் பிறக்கப்பட்ட அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். Tang gattit tagadina tagatang dit tagadina tagatang tagadina tang gattit tagadina tagatang dit tagadina tagatang tagadina
ஸ்வேதா and லீலாவதியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி பண்ணிருக்கீங்க நீங்க லீலாவதி? அவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா பண்ணிருக்கோம். ரம்யா மேம் சொல்லுங்க, what did you think of the performance? ஸ்வேதா and லீலாவதி சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தசாவதாரன் உடனே உங்களுக்குலாம் எவ்வளோ டென்ஷன் இருந்ததோ அதுக்கு மேலே எனக்கு டென்ஷன் இருந்தது. லவ்லி அங்கே மியூசிக் செலெக்ஷன்லேருந்து கிளியராக ஃபர்ஸ்ட் நேச்சர் அவங்க காமிச்சது. இட் வாஸ் ஸோ கிரேஸ்ஃபுல் அண்ட் ஒரு மேனுக்கு ஈக்குவலாக லீலாவதி அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது அப்படியே ஒரு அந்த ரவுண்ட் பண்ணிங்களே அங்கே. ஈவன் மேன் ஒரு பாய்க்கு அந்த அந்த ரவுண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அது எவ்வளோ அழகாக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஸ்னேகா நீங்க சொல்லுங்க. மத்சி அப்படின்னு ஒரு அவதாரம் சொன்ன உடனே அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, இல்ல நீங்க வந்து யூ வென்ட் ஃபார் சம் ஹோம்வொர்க் ஆர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணீங்க. பட் என்ன சொல்லணும்னா as மேம் செட் கொடுத்த டைம்ல ரொம்ப இவ்வளவு பெரிய விஷயம் வந்துட்டு கொடுத்த டைம்ல ஒரு நல்ல மியூசிக்கோட பிரசன்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா தெளிவா சொல்லிருக்கீங்க. திஸ் இஸ் தி ஸ்டோரின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. பட் எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கலாம். கோஆர்டினேஷன் எங்கேயோ மிஸ் ஆச்சு. எனக்கு இது மட்டும் தான் I was not very happy with. Otherwise ரொம்ப நல்லா இருந்தது உங்க எக்ஸ்பிரஷன். அண்ட் ஏன்னா அங்க இந்த கோவம் சொல்றதும் சரி, நான் இருக்கேன் நீ பயப்படாத, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பாவனையில காமிச்சிருந்தீங்க. மியூசிக்கு ரொம்ப நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருந்தீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. ரெண்டு ஜட்ஜஸ்மே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துருக்கீங்க. என்னமா சொல்ல ஆசைப்படுறீங்க? சூப்பர். சோ தசாவதாரம் ரவுண்ட்ல முதல் அவதாரத்திலேயே இங்க ரெண்டு மதர்ஸ் இங்க பெருமையா நின்னுட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் வேற சூப்பரான காமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எங்க ப்ராப்ஸ் நீங்க நடக்கிற டான்ஸ் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் கோனா பி ஒன் லெவல் அப். இன்னும் நிறைய அவதாரங்கள் நீங்க பார்க்க போறீங்க தொடர்ந்து. பட் before all of that we going for a short commercial break in Purvika Mobile Jodi season 5. Jodi number Purvika Mobile's Jodi